أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தப்சீர் குர்ஆனுடைய விளக்க உரை என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தப்சீரை பற்றி என்ன சொல்கின்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதனையெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 33வது வசனத்தில் வலா யஅதூனக பிமஸலின் இல்லா ஜினாக பில் ஹக்கி வ அஹ்ஸன தஃப்சீரா என்று சொல்கின்றான். காஃபிர்கள் குர்ஆனை முழுமையாக இறக்கப்பட வேண்டும் என்று கூறி இன்னும் பல கருத்துக்களை கூறினார்கள். அதற்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிற போது, உங்களிடத்திலே அவர்கள் எந்த ஒரு நல்ல உதாரணத்தையும் கொண்டு வர முடியாது. வலா யஅதூனக பிமஸலின், ஆனால் நாம் இல்லா ஜினாக பில் ஹக்கி, நாம் சத்தியத்தையும் உண்மையையும் தவிர உங்களிடத்திலே கொண்டு வரவில்லை. உங்களிடத்தில் சத்தியத்தை தான் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போன்று வ அஹ்ஸன தஃப்சீரா, அழகிய விளக்கத்தை, தப்சீர் என்றால் விளக்கங்கள், குர்ஆனுடைய விளக்கத்திற்கு பெயர் தப்சீர். இந்த தப்சீரை அழகிய முறையில் நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து தப்சீர் என்பது ரப்புல் ஆலமீன் அவனே நமக்கு விளக்கம் உண்டு என்பதனை சொல்கின்றான். இன்னும் கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்திஹி, கிதாப் இந்த வேதம் குர்ஆன், அதனை நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். எதற்காக வேண்டி? லியத்தப்பரு ஆயாத்திஹி, அந்த திருமறை வசனங்கள் குர்ஆனை அவர்கள் நன்கு புரிய வேண்டும், விளங்கி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும், அந்த அளவுக்கு ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை அருள் இருக்கின்றான். அப்போ தத்தப்புர், குர்ஆனை ஓதுகிறோம், அதனுடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் படிக்கின்றோம். இருந்தாலும் குர்ஆனை நன்கு விளங்கி ஆய்வு செய்து படிப்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இறக்கியிருக்கின்றான். இந்த குர்ஆனை பலர் விளங்க முடியாது, புரிய முடியாது, யாருக்கு தெரியாது என்றெல்லாம் கூறிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் குர்ஆனை விளங்குவதற்கு மிக எளிதாகவே, புரிவதற்கும் விளங்குவதற்கும் எளிதாகவே குர்ஆனை ரப்புல் ஆலமீன் இலேசாக ஆக்கியிருக்கின்றான். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், குர்ஆனை நாம் எப்படி இருக்கிறோம்? லேசாக, இலகுவாக, எளிமையான நடையில நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று சொல்கின்றான். அப்ப இதனால நம்ம எல்லாருமே குர்ஆனை ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது எல்லோருக்கும் தெரியும். யாருக்கா தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றது மிகப்பெரிய போர் வீரர் இல்லையா? நபுவத்திற்கு பிறகு 6 வருஷத்துக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அவர்கள் இஸ்லாம் ஏற்ற அந்த சம்பவத்தை பார்க்கிற போது ஹாக்கா என்ற
சூறாவை ஒருவர் ஓதுகிறார், அதனை அப்படி இலகுவாக புரிஞ்சு விட்டார். புரிஞ்சு உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்கின்ற வரலாற்று சம்பவத்தை பார்க்கிறோம். வேற ஏதாவது இதுல கருத்து வேறுபாடு இருக்கா? யாருக்காவது தெரியுமா? இல்ல அது இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஒரு சம்பவத்தோட ஒட்டி சொல்லுவாங்க, தாஹாங்கிற சூறாவை சொல்லுவாங்க. ஆனா ஹாக்கா என்கின்ற சூறா சஹீஹான விஷயம். அடுத்து அதே மாதிரி ஜுபைர் இப்னு முத்இம் என்பவர் சூரத்து தூர், அந்த தூர் என்ற சூறாவை கேட்ட மாத்திரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் எதனை எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொன்னால், குர்ஆனை அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்து, அல்லது அந்த நேரத்தில் சஹாபாக்கள் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்து அதற்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றார்களா என்றால் இல்லை. சில வார்த்தைகளை சொன்ன உடனே புரிஞ்சுட்டாங்க. இப்போ உதாரணத்திற்கு நம்ம மக்களுக்கு மத்தியில் கூட குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொன்னா யாரா கஷ்டமா புரிகிறதுக்கு? ஹுவ அவன், அல்லாஹு அஹத், அல்லாஹ் எத்தனையானவன்? 10 15 ஒருவன், அல்லாஹ் அஹத், உடனே புரிஞ்சு கொள்றோம். அப்ப சில வார்த்தைகளை, குர்ஆனுடைய வார்த்தைகளை உடனே இலகுவாக புரியக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி சில விஷயங்கள் அரபி நாலேஜ், அரபியினுடைய கருத்து விளக்கங்கள் இருந்தால் சிலருக்கு புரியும். இப்போ இஸ்லாம் வருகின்ற காலத்தில் குறைஷி மக்கள் மற்ற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இருந்த உடனே அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும். தொலையை நிலை நிறுத்துங்கள், ஜகாத்து கொடுங்கள் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய விளக்கம் தேவையில்லை. ஆனால் இன்னும் நல்ல இலக்கியம் தெரிந்தவர்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு சில வசனங்கள் இருக்கிறது. அது சாதாரண ஆட்களுக்கு புரியாது. குர்ஆனுங்கிறது மிகப்பெரிய ஒரு இலக்கியம். அந்த குர்ஆனை கொண்டு தான் நஹ்வு, கிராமர், இலக்கணம் இவைகளெல்லாம் என்ன செய்யறாங்க, வார்த்தை எடுத்திருக்கிறாங்க. குர்ஆனை வைத்து, ஆதாரத்தை வைத்துத்தான் இலக்கியம் கொடுக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு சில வார்த்தைகள் இலக்கிய நடையிலே இருக்கும். இப்போ உதாரணமா வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு. குரு அப்படின்னு சொன்னா சாதாரண அரபிகளுக்கு அந்த அர்த்தம் தெரியாது. அது இலக்கிய நடையில உள்ளது. துஹூர், 3 சுத்தத்திற்கு அவர்கள் என்ன செய்யணும், எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து இருக்கிறது. அப்போ இந்த அரபி வார்த்தைகளை மிக ஆமுன்னாஸ், பொதுவான மக்கள் அவர்கள் புரிகிற மாதிரியும் வார்த்தைகள் இருக்கிறது. அதே மாதிரி படித்தவர்களுக்கு மத்தியில் புரியக்கூடிய வார்த்தைகளும் குர்ஆன்ல இருக்கிறது. இன்னும் சொல்றதா இருந்தா நல்ல ஆழமா ஆய்வு செய்து ஆராயக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. அஹ்காம், முஹக்கமாத் குர்ஆன்ல இருக்கிறது 2 தான். ஒன்று முஹக்கமாத், இன்னொன்று முத்தஷாபிஹாத். 2 செய்திகள் இருக்கிறது. முஹக்கமாத் தீர்ப்பளிக்கப்பட்ட, விளக்கமாக்கப்பட்ட சில செய்திகள். அந்த செய்திகள் எல்லாம் குர்ஆனை பற்றி உண்டான அறிவு ஞானம் உடையவர்கள் தான் அதனை புரிந்து கொள்ள முடியும். அதுதான், அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், முஃபஸ்ஸிரீன்கள், தஃப்சீர் என்கின்ற இந்த வார்த்தையை நம்ம வைக்கிறோம். இன்னும் 4வதாக, 1 இலகுவாக, 2 அரபி வார்த்தைகள் தெரிந்தவர்கள், 3வது உலமாக்கள், 4வது அல்லாஹ் தன் புறத்திலேயே அந்த இல்மை வைத்திருக்கின்றான். இப்ப அலிஃப் லாம் மீம் யாருக்கா அர்த்தம் சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல முடியாது. அது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த தஃப்சீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதனுடைய பாடம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. ஒவ்வொரு தலைப்புலையும் பேசுவதாக இருந்தால் அதற்கு சிறப்புகள், முக்கியத்துவம், அதனுடைய அஹம்மியத் என்று சொல்வார்கள். அந்த முக்கியத்துவம், இந்த தஃப்சீர் பாடத்தில் உள்ள முக்கியத்துவம் என்ன யாருக்கா தெரியுமா?
தஃப்சீர் ஏன் இருக்கணும்? சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தை. குர்ஆன்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் புதிய சகோதரர்கள், மாஷா அல்லாஹ், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தஃப்சீர் எதற்காக தேவை? குர்ஆனை நுனிப்புல் மேய்வதற்காக இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம புரிந்து கொண்டால்தான் அவனுடைய கட்டளை என்ன, ஷரியத் சட்டம் என்ன சொல்லுது, எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக வேண்டி இந்த தஃப்சீருடைய பாடம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பற்றி பேசக்கூடிய அந்த ஒன்று, அதை விட வேறு சிறப்பு எந்த இல்மும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, கலாமுல்லாவை படிக்கின்ற அந்த இல்மை விட வேறு சிறப்பான கல்வி ஞானம் எதுவுமே இருக்க முடியாது. அதான் சிறப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, இந்த கலாமுல்லாவை நம்ம விளங்கிக்கிட்டா அல்லாஹ் நமக்கு என்ன ஏவி இருக்கிறான், இம்திசால், அவனுக்கு வழிபடுறது. அதே மாதிரி அவன் எதை விளக்கி இருக்கிறான் அதை விட்டு நம்ம விலகி இருப்பது. இது அந்த குர்ஆனை விளங்கினால்தான், புரிந்து படித்தால்தான் முடியும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டங்கள், ஹலால் எது, ஹராம் எது, எது நமக்கு அனுமதிக்கப்பட்டது, எது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரியணும். அந்த குர்ஆனை வைத்துத்தான் நமக்கு மறுமையில வெற்றி கிடைக்கக்கூடிய சொர்க்கம். அதற்கு மிக முக்கியமான ஒன்று அகீதா. அந்த அகீதாவும் குர்ஆன் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் குர்ஆனை கற்றுக்கொள்வதும், இதைவிட குர்ஆனை நாம் படிப்பதன் வாயிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நடக்கின்ற சம்பவங்கள், குர்ஆனை அருளுகிற போது எந்த போரில் எது நடந்தது, எத்தனை கல்யாணங்கள் முடித்தார்கள், மணமக்களோடு எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில எல்லா அம்சங்களும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்தோஷமான செய்திகளும், அவருக்கு ஏற்பட்ட வருத்தமான துக்கமான செய்திகளும், இவைகளை அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆன் வாயிலாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். அஹ்காமு சீரான்னு சொல்றோம் இல்லையா, சீராவை புரிந்து கொள்வதும் இந்த குர்ஆனை வைத்துத்தான். இது மட்டுமா, இதற்கு முன்பு சென்ற நபிமார்களுடைய வாழ்க்கையும், அவர்களுக்கு மக்களுக்கு தாவா செய்தார்களே முந்தைய நபிமார்கள், அந்த தாவா பணிகள் அந்த கௌமுகள் ஏற்றுக்கொண்டது, அவர்கள் அது மறுத்தது, அவர்களை அழித்தது, இவைகள் அனைத்துமே குர்ஆன் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப குர்ஆன் மூலமாக தெரிந்து கொள்ளுதுன்றா அதற்கு நமக்கு என்ன தேவை இருக்குது? குர்ஆனுடைய விளக்கங்கள் தேவை. அந்த விளக்கத்தை புரிந்து கொள்வது தான் மிக முக்கியமானது. அந்த விளக்கம் எங்கிருந்து கிடைக்கும்? குர்ஆனுடைய விளக்கம் யார் மூலமாக கிடைக்கும்? அல்லாஹ் அருளுகின்றான், அது குர்ஆன். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். அப்போ இந்த ரெண்டு பேரை விடுத்து மூன்றாவதாக நாம் புரிய வேண்டும் என்றால் யாருடைய விளக்கம் நமக்கு தேவை? சஹாபாக்கள். இன்றைய காலத்துல சஹாபாக்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் போதும், சஹாபாக்கள் என்ன, அவங்களுக்கு என்ன விளக்கம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். சஹாபாக்கள் விளங்கிக் கொள்வாங்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனா உண்மையிலேயே சஹாபாக்கள் அவர்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள் என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை நாம் காண முடியும். பல விஷயங்களை அடுக்கடுக்காக நாம் போகலாம். ஆனால் விரிவஞ்சி நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆனுடைய விளக்கம் ஹுது மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து இங்கே பெற்றுக்கொள்வது அர்பஅத் அன்ஃபார், 4 பேரிடத்திலிருந்து நீங்க குர்ஆனை பெற்றுக்கொள்ளுங்க. அது யாரு? முதல்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிப்ருல் உம்மா என்று சொல்வார்கள், தர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனுடைய விளக்க உரைக்கே உரியவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ். இரண்டாவதாக சொல்லுகிற போது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மூன்றாவதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத், நான்காவதாக
ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இவர்கள் மூலமாக நீங்கள் குர்ஆனை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ மற்ற சஹாபாக்கள் தெரியாதுன்ற அர்த்தமா? எல்லா சஹாபாக்களுக்கும் குர்ஆனை தெரியும். ஆனால் இந்த 4 பேர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபஹிமில் குர்ஆன என்று, குர்ஆனை விளக்கத்தை கொடுப்பாயாக என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ததாகவும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கண்டிப்பாக சஹாபாக்களும் இதனை விளங்கிக் கொள்வார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்க. இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள, நம்முடைய சமுதாயம் பிரிஞ்சு செல்வாங்களா, கருத்து வேறுபாடாக இருப்பாங்களா, அது எப்படி ஆக முடியும் அப்படின்னு நினைச்சு, கிதாபு வேதம் ஒன்று, ரப்பு ஒன்று, அல்லாஹ் ஒருவன், குர்ஆனு ஒன்று, நம்முடைய கிப்லா ஒன்று. கிப்லாங்கிறது நமக்கு திசையை பார்த்து சொல்றோம்ல, காபத்துல்லா, அது ஒன்று. அப்படி இருக்கும்போது எப்படி நாம கருத்து வேறுபட முடியும் அப்படிங்கிறத உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா மனசுல வருது. வந்து இது யார் இடத்துல கேட்கறது, அதுதான் விளக்கம். அப்போ சஹாபாக்களுக்கு இருக்கக்கூடிய விளக்கத்தை விட இன்னைக்கு யார் சொன்னாலும், சார் இவர் எவ்வளவு விளக்கமா சொல்றாரு, நல்ல அருமையா பேசிட்டாரு, நல்ல புரியும்படி சொல்றாரு, ஆய்வு செய்யறார், ஆராய்ச்சி செய்யறார் என்றெல்லாம் சொல்றோம். ஆனா சஹாபாக்களை பத்தி பேச போகும்போது அவங்களுக்கு என்னங்க தெரியும், அதெல்லாம் வந்து ஒரு கற்காலம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டு விடுகின்றார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், எப்படி வந்து நம்முடைய சமுதாயம் இஹ்திலாஃப் கருத்து வேறுபாடு ஆகும் அப்படி கேட்கும்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கின்றார்கள், யா அமீரல் மோமினின், அமீருல் மோமினீனே, குர்ஆனை ஓதுவார்கள், அதனுடைய கருத்தை அறிந்து கொள்வார்கள். சிலர் அறிந்து கொள்வார்கள், ஒரு சிலர் அந்த குர்ஆனுக்கு விளக்கத்தை தங்களுடைய ராய், அபிப்பிராயம், தங்களுக்கு என்ன கருத்து இருக்குதோ அபிப்பிராயம் இருக்கிறதோ அதை கொண்டு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆள் ஒரு கருத்தை சொன்னா வேறொரு ஆள் என்ன செய்வாரு, வேறு கருத்தை சொல்வார். இப்போ இந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், இஹ்திலாஃபுகள் வருவதெல்லாம், கருத்து வேறுபாடு வருவதெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு தான், ராய் தான், அபிப்பிராயம் தான். ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கதான் செய்யும். ஆனால் அந்த அபிப்பிராயத்தை எப்படி கொண்டு வரணும், அந்த அபிப்பிராயத்திற்கு எப்படி முடிவுக்கு வரணும், கொண்டு போங்க. குர்ஆனை தூக்கி நில்லுங்க, ஹதீஸை தூக்கி நிறுத்துங்க. இந்த இரண்டை வைத்துத்தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஹ்திலாஃப் வரும். அந்த இஹ்திலாஃபை குர்ஆனை கொண்டு நம்ம என்ன செய்வோம், விளக்கத்தை கொடுத்து அதனை முறியடிப்போம் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் அமீருல் மோமினின் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பாடத்துல தப்சீர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். தப்சீர்ல எத்தனை வகையான தப்சீர் இருக்கு தெரியுமா, விளக்க உரை, அதை கூட அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ உதாரணமா முஃப்ரதாத்துல் குர்ஆன், தப்சீர்ன்ற உடனே நமக்கு எல்லாம் ஒரே பார்வையாக தான் இருக்கும். அதுக்கு தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹ், அது வேதம், அதில் சந்தேகம் இல்லை இப்படிங்கிற ஒரு பொருள்பட அப்போ இப்படியே அர்த்தம் வச்சுக்கிட்டு போறது அப்படிதான் நினைப்போம். இல்லை, மாறாக தப்சீர் பல வகையாக எழுதியிருக்கிறாங்க. எப்படின்னா, குர்ஆன்ல அரபி நஹ்வு இருக்கு இல்லையா, கிராமர், அந்த கிராமரை வைத்தே தப்சீர் எழுதியிருக்காங்க. தப்சீருல் இஅராப் அப்படிம்பாங்க. இஅராப் அப்படி சொன்னால் ஹரக்கத் அப்படின்னு சொல்றது, அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடைசியில் ஜபர் ஜேர் பேஷன் சொல்றோம் இல்லையா, ஃபத்ஹ கஸ்ர் லம்மா, அது மாறிட்டால் அர்த்தமே மாறிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த தப்சீருல் இஅராப், குர்ஆனுக்கு இஅராப் இல்லாத காலத்துல எத்தனையோ பேர் மாற்றமா ஓதி அதற்கு என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு ஒரு தப்சீர் எழுதினாங்க. அதுக்கு பேர் தப்சீருல் இஅராப் அப்படிம்பாங்க.
இதே மாதிரி முஃபரதாத்துல் அல்ஃபாதுல் குர்ஆன், இது என்னண்டா இப்போ வேர்டு டு வேர்டு அப்படிங்கிறாங்க இல்லையா, வார்த்தைக்கு வார்த்தை படிக்கிறோமா இல்லையா? இப்போ இங்கிலீஷில் தமிழில் பல இடங்கள்ல குர்ஆனுக்கு வேர்டு டு வேர்டுன்னு படிக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா மதரசால கூட அந்த கல்லூரிலையும் என்ன இருக்குது, வேர்டு டு வேர்டுக்குன்னு ஒரு வருஷம் கற்றுக் கொடுக்குறாங்க. இதை எல்லாமே தப்சீர் அன்றைய காலத்தில் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 502 900 வருஷத்துக்கு முன்னால முஃபரதாத்துல் இஅராப் முஃபரதாத்துல் குர்ஆன் அப்படின்ற ராகிபுல் இஸ்ஃபஹானி அவங்க எழுதியிருக்கிறாங்க. வேர்டு டு வேர்டு வந்துருச்சு. இதே மாதிரி குர்ஆனை ஓதும் முறை, அதற்கும் தப்சீர் இருக்குது. அந்த தப்சீர் இப்னு கய்யூம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க 691 பிறந்தது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 800 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து நாசிக் வல் மன்சூக். நாசிக் மன்சூக்னா குர்ஆன் இருக்கு இல்லையா, சில வசனங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆரம்பத்தில் இறக்கி இருப்பான். சில காரணங்களால் அந்த வசனத்தை மாற்றி அதை விட சிறந்த ஒரு வசனத்தை இறக்குவான். மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாம் எந்த ஒரு வசனத்தையும் மாற்ற மாட்டோம். எதுக்கு? அது போல வசனத்தை கொண்டு வருவோம், அல்லது அதை விட சிறந்த வசனத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனங்களை மாற்றவும் செய்வான். குர்ஆனுக்குள்ளே இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக சாராயம் குடிக்கிறது இருக்கு இல்லையா, சாராயம். அந்த சாராயம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? ஹராம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது விரிவாக சொல்ல தேவையில்லை. முதல்ல என்ன சொன்னா அல்லாஹ், அதை குடிப்பதை விட பாவம் அதிகமாக இருக்குது, தீங்கு அதிகமாக இருக்குதுன்றான். இரண்டாவது என்ன சொன்னா சொல்லுங்க? தொழுவும் போது நெருங்காதீங்க, அதை குடிச்சுக்கிட்டு யாரும் தொழுகைக்கு நெருங்காதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா என்று ரெண்டாவது. அப்ப அதை மாத்திட்டான். இப்போ ரெண்டாவது இறங்கணும் இல்லையா இந்த வசனம், இத இன்னொரு வசனம் என்ன செஞ்சிருச்சு? முழுமையா மாற்றி விட்டது. நசஹ், அதான் நாசிக். நாசிக்னா மாற்றக்கூடியது, மன்சூஹ்னா மாற்றப்பட்டது. அப்ப இந்த ஆயத்தை மாற்றியது எது? யாருக்கு தெரியும்? மாஷா அல்லாஹ், யாரு? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு. அந்த ஒரே ஒரு வார்த்தை, இன்னமல் ஹம்ருலேருந்து ஓத தேவையில்லை, ஃபஜ்தனிபூஹு, இது முழுமையா தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த இதோட சாராயம் ஹராமாச்சு. அப்போ இத மாதிரி பல விஷயங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறான். ஜினா விஷயத்துல விபச்சாரம் செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை மாற்றி கொண்டு வந்திருக்கிறான். அப்ப அதற்கென்ற ஒரு தஃப்சீர் இருக்குது. அந்த தஃப்சீருக்கு பெயர் அந்நாசிக் வல் மன்சூக். அதை எழுதினவங்க அபி ஜாஃபர் நஹாஸ் 338 ஹிஜ்ரி, கிட்டத்தட்ட 1000 வருஷம் 1100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதை விட சபபு நுசூல் குர்ஆன்ல மிக முக்கியமா தஃப்சீர்ல சொல்லக்கூடிய பாடமே, நாங்களாம் தஃப்சீர் பாடம் நடத்தும் போது சபபு நுசூல் மாணவர்கள் அதை கேட்பாங்க. ஒரு வசனம் இறங்கி இருக்குது அப்படின்னு சொன்னா எதற்காக இறங்கியது, யாருக்காக இறங்கியது, எப்போது இறங்கியது, என்ன விஷயத்திற்காக இறங்கியது என்று அதற்குரிய காரண காரியங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்தை இறக்கும் போது அதை கொண்டு வரான். அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த செய்திக்கு ஆனா குர்ஆன்ல எல்லா வசனத்திற்கும் சபப் நுசூல் இருக்குன்னு தேவையில்லை. அதாவது சபப் நுசூல்டா குர்ஆன் இறங்கியதனுடைய காரணம், ஒரு வசனம் இறங்கியதனுடைய காரணம் இந்த ஆள் பேருக்காக இறங்கியிருக்கும். இப்போ உதாரணமா சூரத்துல் ஹுஜராத் நம்ம அதான் தஃப்சீருக்கு எடுத்திருக்கோம். அதில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், இரண்டாவது வசனம், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி, நபியினுடைய சப்தத்துக்கு அதிகமாக மேலாக யாரும் சத்தம் விட்டு பேசாதீங்க அப்படின்னு ஒரு வசனம் இறங்குது. அப்போ
இது யாருக்காக இறங்கியது, எதற்காக இறங்கியது அப்படிங்கிற இந்த சபபு நுசூலை நம்ம பின்னாடி சொல்லுவோம். ஆனாலும் ஒரு சில சஹாபி என்ன செய்தாங்க, இந்த வசனம் எனக்காகத்தான் இறங்கிடுச்சோ அப்படின்னு ஒவ்வொரு ஆளுகளும் குர்ஆனுடைய வசனம் தனக்காக அருளப்பட்டதாகவே நினைவு கூர்ந்தார்கள். இப்ப இது பேர் அஸ்வாபு நுசூல்பாங்க. இதற்கென்றே ஒரு தப்சீர். தப்சீர்ல பல தப்சீர்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி நான் சொல்றேன், சரியா? இன்னும் எல்லாம் மிக்சடா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, சீரா, தாரிக்னு சொல்லுவாங்க, தாரிக், அகீதா, அதே மாதிரி நஹ்வு, கஷ்ஷாஃப்னு இருக்கு, தப்சீருல் கஷ்ஷாஃப். அவர் என்ன ஃபுல்லா அதுல இருக்கிறதெல்லாம் கிராமர் மட்டும்தான் இருக்கும். மாஷா அல்லாஹ், அரபிக் கிராமரை குர்ஆன்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா யாராவது இப்போ புரிஞ்சுக்கொள்வோமா? அவர் அப்படியே எழுதியிருக்காங்க. ஆக குர்ஆனுடைய தப்சீர் பல வகையில் இருக்குது. இதே மாதிரி குர்துபி, பல தப்சீர்கள் நம்ம பேர் சொல்லி அழைச்சிக்கிட்டே இருக்கலாம். பகவி, ஷவுகானி, அதில் ஃபேமஸான தப்சீர் தப்சீர் தபுரி, தபுரி. அது முஹம்மது இப்னு ஜரீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுதியிலாம் பார்த்தா ஜரீர் புக் டிப்போலாம் இருக்கும். ஜரீர் இப்னு ஜரீர் அப்படின்னு சொல்ல முஹம்மது இப்னு ஜரீர் அவர்கள் எழுதிய தப்சீர். ஆனால் இப்போ நம்ம நடத்தக்கூடிய தப்சீர் தப்சீர் இப்னு கசீர். அதில் முஹ்தசர் தப்சீர் இப்னு கசீர் 5-6 வால்யூம் இருக்குது. அதில் நம்ம அதில் சுருக்கமாக ஆக்கியிருக்கிறாங்க. ஏன்னா தப்சீர் அப்படின்னு சொன்னாலே அதில் ஹதீதுகள், சஹாபாக்களுடைய விளக்கங்கள், தாபிஈன்களுடைய விளக்கங்கள், அதாவது சஹாபாக்களுக்கும் விளக்கம் அவங்கள்ட்ட நம்ம பெறலைங்க, அவங்களுக்கு விளங்கலன்ற அர்த்தம் இல்லை, சஹாபாக்களுக்கு தெரியலன்ற அர்த்தம் கிடையாது. சஹாபாக்களிடமிருந்து நாம் பெறவில்லை என்றால் அப்ப அர்த்தம் யார் இடத்துல தான் பெறணும்? தாபிஈன்கள், சஹாபாக்களோட வாழ்ந்தாங்களே அவர்களிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி இந்த தப்சீர் நம்ம சொல்லக்கூடிய இப்னு கசீர்ல பல ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, சஹாபாக்களுடைய வார்த்தை, தாபிஈன்கள வார்த்தை, எல்லாத்துடைய வார்த்தைகளும் அதில் இருக்கிறது. இருந்ததுல சுருக்கி முஹ்தசர் இப்னு கசீர் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்குது. அதிலிருந்து தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யறோம், தப்சீர் பாடத்தை நம்ம எடுக்கிறோம். சரி, இப்னு கசீர் அப்படின்னு சொன்னா அது யார், அதையும் பார்க்கணும் இல்லையா? ஒரு ஆளுடைய கிதாபை தலையங்கமா நம்ம எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மூல ஆசிரியர் அவர் யார்? இப்னு கசீர், தப்சீர் இப்னு கசீருடைய ஆசிரியர் பற்றி உண்டான தர்ஜுமா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சிவி சொல்றோம் இல்லையா, அல்லது வேற என்ன சொல்லுவாங்க, பயோடேட்டா, அது சொல்றதா இருந்தால் அவங்க பேரு இஸ்மாயில் இப்னு உமர் இப்னு கசீர். அப்ப இப்னு கசீர்னு சொல்றது அவங்களுடைய வாப்பாட பேரு இப்னு கசீர். கசீருடைய மகன் உமர், உமருடைய மகன் இஸ்மாயில். அப்ப இப்னு கசீர்ங்கிறது ஃபேமஸா மஷூரா ஆயிடுச்சு. அடுத்து அவருக்கு இப்படி ஒரு பட்ட பேர் உண்டு, அபில் ஃபிதா முகன்னா குன்னியத். அபில் ஃபிதான்ற அவருடைய பேரு. அவர் 701 ஹிஜ்ரி 701 அவர் பிறந்தாங்க. அவங்க பிறந்த ஊர் முஜைதில் என்கின்ற ஒரு ஊர், பஸ்ரா என்கின்ற சிட்டியில முஜைதில் என்ற கிராமத்தில் பிறந்தாங்க. அவங்களுடைய தந்தை அல் ஹதீப் ஷிஹாபுத்தீன். இந்த ஷிஹாபுத்தீன் இருக்கார் இல்லையா, அவர் இப்னு கசீருடைய 2வது 3வது வயதுகளிலே பாப்பா மௌத்தா போயிட்டாங்க. வாலிது தந்தை வபாத் ஆயிட்டாங்க. அவரை வளர்த்தது, கல்வி கற்றுக் கொடுத்தது அவர்கள் யார் என்றால் அவரோடு உடன் பிறந்த சகோதரர், பெரிய மூத்த சகோதரர் கமாலுத்தீன் என்பவர்தான் அவரை வளர்த்து ஆளாக்கியவர் என்கின்ற அவருடைய வரலாற்று சுருக்கம். ரொம்ப வாழ்க்கையில கடினமான வாழ்க்கையை, மிக கஷ்டமான வாழ்க்கையில அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய காலத்துல
எத்தனையோ போர்கள், பஞ்சங்கள், அதுவும் வபா என்ற காலரா போன்ற தொற்று வியாதிகள், இவைகளெல்லாம் கடந்து அவர்கள் தங்களுடைய கிதாபு அதே மாதிரி இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அடுத்து இவர்களுடைய ஆசிரியர்கள், இப்னு கசீர் அவருடைய ஆசிரியர் இமாம் ஸஹபி, மஷூரான இமாம். அவங்க பேரு அல் ஹாஃபிது ஸஹபி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆசிரியர் யாருன்னு சொன்னா எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒருவர், அல் இமாம் அஹ்மத் இப்னு தைமியா. இப்னு தைமியாவுடைய மாணவர் தான் தப்சீர் இப்னு கசீரை எழுதிய இஸ்மாயில் இப்னு உமர், இப்னு தைமியாவுடைய மாணவர். இன்னும் ஷைபானி, இதே போன்று பல ஆசிரியர்களிடத்துல கற்றார்கள். அவர்கள் முஜைதில் என்கின்ற கிராமத்திலிருந்து டமஸ்கஸ் சொல்றோம் இல்லையா, சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த டமஸ்கஸ்க்கு அவருடைய சகோதரர் அழைத்து சென்று அங்கேயே கற்க வைத்தார் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று அவருடைய மாணவர்களை எடுத்துக்கொண்டால் எக்கச்சக்கமான மாணவர்கள் இப்னு கசீருக்கு. இப்போ அவருடைய கிதாபை படிக்கிறவங்க எல்லாருமே மாணவர்கள் தான். இப்னு கசீருடைய மாணவர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அதை நம்ம நோட் பண்ணல. அவர்கள் எழுதிய முசன்னஃபாத் கிதாபுகள், அவர் எழுதிய புத்தகங்கள் ஏராளமாக இருக்கிறது, 600க்கும் மேலே இருக்குது. அவருடைய வாழ்க்கை வயது மொத்தமே 701 பிறந்தாங்க, 774 வபாத்தானாங்க. 73 வயசு தான். ஆனால் அவர்கள் எழுதிய ஆக்கங்கள், புத்தகங்கள் 600க்கும் மேலே இருக்கிறது. அதுல மஷூரான கிதாபு உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். என்ன கிதாபு? இப்னு கசீரே இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியுமா? தப்சீர் இப்னு கசீர். அதே மாதிரி சகோதரர் சொன்ன மாதிரி அல் பிதாயா ஒன் நிஹாயா, மிக அற்புதமான வரலாற்று கிதாபு, பெரிய வால்யூம், பல வால்யூம்கள் நிறைந்தது, அதை எழுதியிருக்கிறாங்க. இப்படி தபகாத்துல் ஃபுகஹா, மனாகிபு ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபியினுடைய கிதாபு, அதை விட மிக நுணுக்கமா அவங்க செய்த சேவை என்ன தெரியுமா? இமாம் அஹ்மத் இருக்காங்க இல்லையா, யார் ஹம்பலி இமாம் சொல்லுவோமே, இமாம் ஹம்பலி, அந்த அஹ்மத் அவர்கள் முஸ்னதுல் அஹ்மதுன்னு சொல்லுவாங்க. அந்த அஹ்மத் எழுதிய ஹதீஸ் கிதாபுகளை ஹிஜாயியான முறையில், அதாவது அல்பபெட் முறையில், ஏபிசிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரி வாக்கில் அவருடைய இமாம் அஹ்மதுடைய கிதாபை தர்த்தீப் பண்ணார்கள். இது மிகப்பெரிய ஒரு சேவை. எந்த ஒரு ஹதீஸையும் எடுப்பதாக இருந்தால் நம்ம அலிஃப் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் அதனை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து தப்சீர் அப்படின்னு சொல்லும்போது அந்த விளக்க உரை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறணும். எப்படி இருக்குன்ற உதாரணம், சில இது முஃபரதாத்துல் அல்ஃபாதுல் குர்ஆன் சொன்னோம், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்றது. அதை விட தப்சீர் விளக்கம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி தெரியுமா? குர்ஆன் இருக்குது, ஒரு வசனத்தை சொல்றோம், அந்த வசனத்தை சொல்லி, இப்போ உதாரணமா ظுல்முண்டு இருக்கு. ظுல்முண்டா என்ன அர்த்தம்? அநியாயம், அநீதம். ظالمين குர்ஆன்ல அதிகமாக சொல்றானே, இன்னும் கௌமுன் ظالمين. அந்த ظுல்முக்கு அநியாயம், அநீதின்னு இருக்குது. இத ஒரு வசனம் இறங்குது, அன்ஆம் 6வது அத்தியாயத்துல 82வது வசனம், அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும், விசுவாசம் கொண்டவர்கள் அவர்கள், வலம் எல்பிசு ஈமானஹும் பிظுல்மின், பாவம், அநீதம், அநியாயம் சொல்றோமா இல்லையா, இந்த ظுல்மை கொண்டு அவர்கள் கலந்து இருக்காமல், பாவம் செய்யாமல் இருந்தால், ظுல்மை கொண்டு, ظுல்மு பாவம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் யார்? உலாயிக லஹுமுல் அம்னு, அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிறது. வஹும் முஹ்ததூன்,
அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். ஈமான் கொண்டதோடு மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அம்னு கிடைக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணுமா? அல்லாஹ் சொல்றான், செஞ்சிருக்க கூடாது, நீதம் தவறக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாது, தப்பு பண்ணிருக்க கூடாது, நம்மிடம் எதுவுமே ஏற்படக்கூடாது. அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு அம்னு கிடைக்கும். அப்பதான் நீங்க நேர்வழி பெற்றவர்கள். இப்படி இந்த வசனம் இறங்கின உடனே நமக்கு துல்மண்டா அநியாயம் தெரியுதா இல்லையா? சஹாபாக்களும் அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நாங்கெல்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு அம்னுங்கிற அந்த பாதுகாப்பு கிடைக்காதா? நாங்க நேர்வழி பெறவில்லையா? ஏன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ظுல்மு, எங்களில் யார், அதாவது மற்றவர் பிறர் மற்றவருக்கு தவறு செய்யாமல் இருக்கிறாங்க, யாராவது எப்படியாவது ஒரு தப்பு தண்டா பண்ணிடுதுன்னு இருக்கிறோம், ஒரு ஆளை ஏசுறோம், அது ظுல்மு. சஹாபாக்களுக்கு மத்தியில நடந்த எத்தனையோ செய்திகள் இருக்குதா இல்லையா? ஒரு பிலாலை திட்டினவங்க உண்டு, பிலாலை அடிச்சவங்க உண்டு, மற்ற சஹாபாக்கள் ஜுபைர் சஹாபி அவருடைய நிலத்தை பறித்தவங்க உண்டு. இப்படி பல தவறுகள் செய்தவங்க இருக்கிறாங்க. ظுல்மு நடந்திருக்குது. அப்ப ظுல்மு நடந்தால் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இந்த வசனத்தை பார்த்தா அப்படிதானங்க தெரியுது, எங்களில் யார் தவறு செய்யாதவர்கள் இருக்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் தவறு செய்தவர்களாகத்தானே இருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, இந்த ظுல்முக்கு விளக்கம் நம்ம காசிம் பாய் சொன்ன மாதிரி அநீதம் அநியாயம் அது மட்டும் நம்ம வச்சிருந்தாண்டா இந்த வசனத்தை கொண்டு யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாருமே தப்பு செய்தவங்களாக தான் இருப்பாங்க. குல்லு பனி ஆதம கத்தாவுன். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான், இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம். லுக்மான் 31வது அத்தியாயத்துல 13வது வசனம், 31 அப்படி பிரட்டி போடுங்க. இன்ன ஷிர்க், இணை வைப்பு இருக்கிறது, அதுதான் லظுல்முன் அலீம், மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று அல்லாஹ் இறக்கிருக்கான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்களே, நீங்க இதை பார்க்கலையா? ظுல்முன்னு அல்லாஹ் சொன்னது ஷிர்கத்தான் சொல்லியிருக்கான். இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம். அப்ப குர்ஆனை கொண்டு குர்ஆனை வைத்து என்ன செய்ய முடியும்? விளக்கம் பெற முடியும். ஏதோ மேலுட்டாப்புல பார்த்தோன்னா அர்த்தம் மாறி போயிடும். அப்ப தஃப்சீர் கொடுக்கிறது குர்ஆனை கொண்டு குர்ஆன் தான். இன்னொரு உதாரணத்தை வேண்டாம் சொல்லலாம், எல்லாருக்கும் அதிகமா தெரிஞ்சது. ஆதமும் ஹவ்வாவும் எங்க படைக்கப்பட்டிருந்தாங்க? சொர்க்கத்துல படைக்கப்பட்டிருந்தாங்க. படைக்கப்பட்டு அங்கிருந்து சில இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தாங்க. மாறு செய்ததால் அல்லாஹ் துனியாவுக்கு என்ன செஞ்சான்? இறக்கி விட்டான். கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்க என்ன செய்தாங்க? தௌபா செய்தாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். ஆதமு தன்னுடைய ரப்பில் இருந்து சில வார்த்தைகளை பெற்றார்கள். பக்ராவுல 37வது வசனம். சில வார்த்தைகளை பெற்றார்கள். அந்த வார்த்தைகளை கூறி ஃபதாப அலைஹி தௌபா செய்தாங்க. இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். இப்ப இந்த வார்த்தைகள் கலிமாத்திற்கு இல்லையா, வெறும் வார்த்தைகள் தான் வருது. என்ன வார்த்தை? மாஷா அல்லாஹ். அப்போ குர்ஆனை கொண்டு தான் குர்ஆனிலே விளக்கம் கிடைக்கும். சில இது எல்லாமே அப்படி இல்லை. குர்ஆனை கொண்டு குர்ஆன் மூலமாக விளக்கம் கிடைக்கும். குர்ஆன்ல ஹதீஸை கொண்டும் விளக்கம் கிடைக்கும். அப்ப இதுக்கு ரப்பனா ظلمنا அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். 7வது அத்தியாயம் 73வது வசனத்துல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாம் சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற அத்தியாயத்தை அடுத்த அமர்வுல ஆரம்பிப்போம். ஹுஜராத் என்பது அதனுடைய பொருள் அறைகள் என்ற அர்த்தம். ஹுஜரத் என்றால் என்னது? அறை, ரூம். ஹுஜராத் என்றால் அறைகள். அது குர்ஆன் அந்த ஹுஜராத் என்கின்ற
வசனம் அந்த சூராவுக்குள்ள பெயர் வர காரணம் என்ன, அந்த ஹுஜராத் என்கின்ற சூறாவில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது, அந்த சூரா ஹுஜராத் எத்தனாவது வசனமாக இறங்கியது, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இறக்கிய வசனத்தினுடைய நம்பர் எத்தனை, 108. ஆனால் குர்ஆன்ல 108வது சூறாவை பார்க்காதீங்க. அந்த தர்த்தீப் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சூரா பக்ரா, ஆல் இம்ரான், நிசா, மாயிதா, அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால் அப்படின்னு வருதா இல்லையா, அந்த சூறாக்களுடைய வரிசையில் 49வது சூரா சூரத்துல் ஹுஜராத். இந்த அளவுக்கு நம்ம இந்த தப்சீர் கிளாஸை முடித்துக்கொள்வோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.